Oracle box. ஸோ அது இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட ஒரு x86 பிளாட்ஃபார்ம் சிஸ்டம் இருந்தால் ஓகே. ஸோ இட் கேன் பி இன்டெல் ப்ராசஸராக இருக்கலாம், AMD ப்ராசஸராக இருக்கலாம். கெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து 512 MBலே ஒர்க் ஆகும். பட் ஒரு ரீசனபிளாக டீசெண்டாக இருக்கணும் அப்படின்னா ஒரு 2 GB அது வேணும். ஏன்னா வந்து ஹோஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ப்ளஸ் கெஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எல்லாமே நிறைய மெமரி கன்சியூம் பண்ணுறதால ஒரு 2 GB இருந்தால் ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். அதர்வைஸ் அதுக்கு கம்மியாலாம் இருந்தால் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 8 GB 16 GBலாம் இருந்தால் யூ கேன் கோ அண்ட் பிளே அரவுண்ட் வித் மல்டிபிள் மெஷின். பட் இது இருந்தாலே ஒர்க் ஆகும். ஓகே, ஹார்ட் டிஸ்க்கை பொறுத்த வரைக்கும் 30 GB இருந்தாலே போதும். பட் வந்து நீங்கள் இந்த விண்டோஸ் வர்ச்சுவல் மிஷின்லாம் நிறைய கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு விஎம்க்குமே வந்து 10 GB தேவைப்படும். அப்போ வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஹார்ட் டிஸ்க் ஸ்பேஸை வந்து எக்ஸ்ட்ரா தேவைப்படும் நமக்கு. இதே நீங்கள் வந்து ஹோஸ்ட் ஓஎஸோ இல்லை கெஸ்ட் ஓஎஸ் வந்து நிறைய லினக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தென் ஆப்வியஸ்லி அந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்பேஸ் தேவைப்படாது. ஸோ என்னென்ன கெஸ்ட் ஓஎஸ் சப்போர்ட் பண்ணும், இது வந்து வெர்ஷன் 7 தான் இப்போ லேட்டஸ்ட். ஓகே, இப்போ அக்டோபரில் வந்து பார்த்தீங்கன்னா 7.02 ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அதுதான் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஸோ விண்டோஸ், மேக், இன்டெல் ஹோஸ்ட்டும் சப்போர்ட் பண்ணும், ARM ப்ராசஸர் பேஸ்டு சிஸ்டமும் சப்போர்ட் பண்ணும், லினக்ஸ், Solaris எல்லாமே ஜென்ரல் பப்ளிக் வெர்ஷன் 3 சப்போர்ட் எல்லாத்துலேயுமே இருக்குது. ஸோ நம்ம போயிட்டு இன்ஸ்டாலேஷன் பார்க்கலாம். ஸோ இன்ஸ்டாலேஷன் பார்க்கறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் வந்து Oracle சைட்டில் வந்து நீங்கள் அந்த டவுன்லோட்ஸ் பேஜில் போனீங்க அப்படின்னா உங்களால் அந்த பேஸ் பேக்கேஜை டவுன்லோட் பண்ண முடியும். உங்களுக்கு என்னென்ன எக்ஸ்டென்ஷன் வேணும் அப்படின்னா அந்த எக்ஸ்டென்ஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வேக்ரண்ட் வச்சு நீங்கள் டெப்ளாய் பண்ண போறீங்க அப்படின்னா வேக்ரண்ட் இது ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் வேக்ரண்ட் நான் என்னன்ற நான் சொல்கிறேன். அது வந்து கிட்டத்தட்ட இப்போ நீங்கள் டாக்கர் வச்சு எப்படி கண்டெய்னர் கிரியேட் பண்ணுறீங்க அந்த மாதிரி வேக்ரண்ட் வச்சு VM வந்து நீங்கள் பேக்கேஜ் பண்ணி கிரியேட் பண்ணி எங்கே வேணால் ரன் பண்ணலாம். இட்ஸ் பியூட்டிஃபுல் ஆப்ஷன். நான் அதை வந்து டெமோவும் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு எந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் வர்ச்சுவல் பாக்ஸ் இன்ஸ்டால் பண்ண போறீங்களோ அந்த பிளாட்ஃபார்ம் ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்க. விண்டோஸ்னா விண்டோஸ், மேக்னா மேக், Solaris, லினக்ஸில் ஏகப்பட்டது இருக்கு. உபுண்டுவோட டிஃப்ரெண்ட் வெர்ஷன் 16லேருந்தே சப்போர்ட் பண்ணோம். 22 லேட்டஸ்ட் ஜாமி வரைக்கும் நீங்கள் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதே மாதிரி டெபியன் லினக்ஸ், ஓப்பன் சூஸே, ஃபெடோரா, ஆரக்கிள் லினக்ஸ் எல்லா டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் ரன் இன்ஸ்டாலர் ஆப்ஷன் இருக்கு. ஓகே, ஸோ எக்ஸ்டென்ஷன் பேக் வேணா எக்ஸ்டென்ஷன் பேக் போயிட்டு நீங்கள் வேணுன்ற மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நான் வந்து விண்டோஸ் இன்ஸ்டாலருடைய இதுதான் டவுன்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கிளிக் ஆன் டவுன்லோட் டு சேவ் சம் டைம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 6.1 நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன், அது 36 இது. தென் வந்து அது அப்கிரேடட் ஆப்ஷன் ஒன்று காமிச்சது 6.1.40. ஸோ அதையும் டவுன்லோட் பண்ணுவோம் அப்படின்னு அதையும் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இதுதான் லேட்டஸ்ட்டாக கேட்டால் அது லேட்டஸ்ட்டாக ஸ்டேபிளாக இருக்கிறது இதுதான். ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்து 7.2 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக அக்டோபரில் வந்து உங்களுக்கு லான்ச் ஆயிடுச்சு. ஸோ 7.02 ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதையும் நான் வந்து ஜஸ்ட் இப்போ தான் ஒரு டவுன்லோட் கிளிக் பண்ணேன். இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக அங்கே கீழே காமிக்கும் பாருங்க. நான் ஹைப் இந்த இது வந்து மவுஸ் வந்து ஹோவர் பண்ணும்போது கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இட் இஸ் ஷோயிங் என்ன மாதிரி வெர்ஷன் டவுன்லோட் ஆக போகுதுன்ட்டு 7.0.2 தான் உங்களுக்கு அந்த கீழே காமிக்குது பாருங்க. இதுல இருந்து டவுன்லோட் ஆக போகுது. ஸோ இதையும் நான் கிளிக் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு 6.1 வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2023 அடுத்த வருஷம் எண்டு வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் இருக்கு. பட் நீங்க லேட்டஸ்ட் கிடைக்கிறதால 7.02 போகலாம். ஏன்னா உங்களுக்கு நிறைய புது ஃபீச்சர்ஸ், அந்த OCI இன்டெகிரேஷன், அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நீங்க வந்து 2 இடத்துல டவுன்லோட் பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா Oracle.comல வர்ச்சுவலைசேஷன் வர்ச்சுவல் பாக்ஸ் கேட்டகரியில் போனீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு டவுன்லோட் Oracle VM வர்ச்சுவல் பாக்ஸ் ஆப்ஷன் இருக்கும். இல்லாட்டி நீங்க வந்து டைரக்டா virtualbox.org போயிட்டு இதுதான் அஃபிஷியல் இது, இங்கே போயிட்டு நீங்க டவுன்லோட் பண்ணலாம். அகைன் எல்லாமே உங்களுக்கு அங்கதான் ரீடைரக்ட் ஆகும். இல்லாட்டி நீங்க Oracle VM வர்ச்சுவல் பாக்ஸ்ல வந்து Oracle சைட்ல இருந்தே ஒரு ஸ்கிரீன் இருக்கு, டைரக்டா நீங்க டவுன்லோட் பண்றது. ஸோ இதை நான் பேக்கேஜ் டவுன்லோட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணலான்னு பார்ப்போம். ஸோ டவுன்லோட் பண்ண லொகேஷன் போயிட்டு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த வர்ச்சுவல் பாக்ஸ் உடைய 6.1.36 ஆப்ஷன் இன்ஸ்டால் பண்ணி பார்ப்போம். ஸோ அதில் எதுக்காக அதுக்கு இன்ஸ்டால் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னா, ஸோ இதில் வந்து நம்ம என்னென்ன உங்களுக்கு ஹோஸ்ட் ஒன்லி நெட்வொர்க்கிங் வேணுமா, என்னென்ன ஆப்ஷன் வேணும், பைத்தான் வச்சு நீங்கள் இன்டெகிரேட் பண்ணுற ஆப்ஷன் வேணுமா, ஸோ எல்லாமே நம்ம சூஸ் பண்ணிட்டு நீங்கள் இதை டி டிரைவ்ல வேணும் டி டிரைவ்ல கொடுத்துங்க. ஸோ இது டிஸ்க் யூசேஜ் எவ்வளோன்றது செக் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி எது பெட்டர்ன்றதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டார்ட் மெனுவில் ஆட் பண்ணுறது, ஷார்ட்கட் ஆட் பண்ணுறது, என்னென்ன ஃபைல் டைப் சப்போர்ட் பண்ணுன்ற ஆப்ஷன்லாம் ஆட்டோமேட்டிக்காக ரெஜிஸ்டர் ஆகிற ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் வந்து கொஞ்சம் டிஸ்கனெக்ட் ஆகி கனெக்ட் ஆகும். இன்கேஸ் நீங்கள் வேறு ஏதாவது ப்ரொடக்ஷன் அப்ளிகேஷன் இந்த மெஷினில் இருக்குது அப்படின்னா தென் அதை டவுன் டைம் வாங்கிட்டு பண்ணுங்க, ஒரு சின்ன ஃப்ளிக்கரிங் இருக்கும். ஓகே, இது இன்ஸ்டால் ஆகுது. ஸோ இது இன்ஸ்டால் ஆகி முடிச்ச உடனே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒருத்தர் வேலிடேட் பண்ணும், இதுதான் லேட்டஸ்ட் வெர்ஷனா, இந்த 6ல வந்து வேற ஏதாவது புது பக் மைனர் வெர்ஷன் ஏதாவது ரிலீஸ் ஆயிருக்கா என்னன்றது செக் பண்ணிட்டு நம்ம இப்போ ஸ்டார்ட் கொடுத்தோம் அப்படின்னாலே அதுவே சொல்லணும் நமக்கு இது வந்து 6.1.36 வந்து ஓல்டா இருக்கு, நீங்க 6.1.40 டவுன்லோட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நான் காமிக்கிறேன் பாருங்க. இதுல
வந்துருச்சு பார்த்தீங்களா? ஸோ நியூ வெர்ஷன் ஆஃப் VirtualBox ஹேஸ் பீன் ரிலீஸ்ட். அவங்களே டைரக்டா அந்த அவைலபிள் லிங்க் கொடுத்துருவாங்க. இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேக் எண்ட்ல இருக்கிற அந்த பேக்கேஜ் டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 6.1.40 அப்படி தான் நான் டவுன்லோட் பண்ணேன். ஸோ அந்த இது ஸ்க்ரீனை க்ளோஸ் பண்ணிடுங்க. இது எப்படி வந்து 1.40க்கு அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்னா சேம் அதே ஸ்க்ரீன் தான் வரும் உங்களுக்கு. ஓகே, ஸோ டைரெக்டாக போயிட்டு நீங்கள் 1.40க்கு எப்படி அப்கிரேட் பண்ணணும் அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுலேயே உங்களுக்கு தெரியும் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன் வந்து என்னென்ன புது ஃபீச்சர்ஸ் இருக்குது என்னன்றதெல்லாம். ஓகே, இன்ஸ்டலேஷன் வந்து இட் இஸ் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். ஈவன் ஒரு ஃப்ரெஷராக இருந்தால் கூட நீங்கள் போயிட்டு ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுக்கறது தான். ஓகே, இதில் வந்து நீங்கள் இன்கேஸ் நீங்கள் எனக்கு வந்து லொக்கேஷன் வந்து நான் D டிரைவ் மாற்றணும் இல்லை E டிரைவ் மாற்றணும் அப்படின்னா அங்கே தான் நீங்கள் போயிட்டு கொஞ்சம் செலக்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. அதே மாதிரி எனக்கு இந்த ஃபீச்சர் வேணும் வேணான்றதை வந்து நீங்கள் அன்செக் பண்ணிக்கலாம், எனக்கு இது வேண்டாம் அப்படின்னா. ஸோ இப்போ கரண்ட்டாக வந்து 6.1.4.0 இன்ஸ்டால் ஆயிடுச்சு. நீங்கள் போயிட்டு நீங்கள் இதை நம்மளுடைய அப்ளிகேஷன் அண்ட் இதில் போயிட்டு ப்ரோக்ராம்ஸில் போயிட்டு இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஸோ 6.1.4.0 இருக்கு. ஏன்னா இன்கேஸ் நான் இதில் 7 வேணும் அப்படின்னா 7.02 அப்படி ரன் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்குள்ளேயே வந்து திருப்பி அது அப்கிரேட் ஆகிடும். இது வந்து பேரலாலாம் இருக்காது. ஓகே, ஸோ இது அப்கிரேட் மாதிரி தான் ஆகும். இன்கேஸ் இதில் ஆல்ரெடி ஓடிட்டு இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல இப்போ ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன்ல, இப்போ இது எரர் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஆல்ரெடி ஒரு இன்ஸ்டன்ஸ் ரன்னிங்ல இருக்கு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எரர் வரும் பாருங்க. ஓகே, மிஸ்ஸிங் டிபெண்டன்சி அது ஆட்டோமேட்டிக்காக அது டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் ஆகிடும். ஓகே, இங்கே பார்த்தீங்களா VirtualBox-உடைய இன்டர்ஃபேஸும் மேனேஜரும் வந்து ஓப்பனில் இருக்கு. ஏன்னா இங்கே பாருங்க, நான் நெட்ஒர்க்கில் வந்து இது என்ன ஆகும்னா பேக் எண்டில் உங்களுக்கு ஒரு நெட்ஒர்க் இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணிடும். VirtualBox ஹோஸ்ட் ஒன்லி நெட்ஒர்க், அதுதான் இந்த இடத்துல நம்ம சூஸ் பண்ணுறோம். ஸோ இதை நீங்கள் வந்து இப்போ இது ரெண்டுத்தையும் க்ளோஸ் பண்ணால் மட்டும்தான் அது வந்து உங்களை வந்து அலோவ் பண்ணும். இப்போ ரெட்ரை பண்ணி பாருங்க, ஒர்க் ஆகும். அது என்ன சொல்றாங்க, VirtualBox-உடைய இன்டர்ஃபேஸ் ஏதோ ரன் ஆகுதுன்னு சொல்றாங்க. நம்ம போயிட்டு வேற ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க, ரெட்ரை பண்ணுங்க, ஒர்க் ஆகணும். ஓகே, பர்ஃபெக்ட். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 7.0.2 வந்து இன்ஸ்டால் ஆகிடுது. இப்போ தான் அக்டோபரில் தான் இந்த புது வெர்ஷன் வந்துச்சு. இதில் தான் இந்த OCI இன்டெகிரேஷன், DevOps இன்டெகிரேஷன், வேக்ரண்ட்ல வந்து இன்னும் எஃபிஷியண்டாக டெப்ளாய் பண்ணுற ஆப்ஷன்ஸ்லாம் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஆப்ஷன். எல்லாமே நான் உங்களுக்கு டெமோ பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஸ்டார்ட் Oracle VM Virtualization. இப்போ இது ஓப்பன் ஆகிடும். இது நீங்கள் போயிட்டு என்ன வெர்ஷன் இன்ஸ்டால் ஆயிருக்குன்றது குயிக்காக செக் பண்ணிக்கலாம். உங்களுடைய app.vis.cpl அப்ளிகேஷன் அண்ட் ப்ரோக்ராம் ஸ்க்ரீனில் போயிட்டு ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸில் 7.0 வந்து அப்டேட் ஆயிருக்கான்னு பாருங்க. இன்னும் வரல, இன்னும் லெட்ஸ் ரெஃப்ரெஷ் இட். வந்துருச்சு, மாறிடுச்சு. ஓகே, 7.02 வந்து அப்டேட் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட உங்களுக்கு 836 MB தேவைப்படுது. ஸோ இதுதான் நான் வந்து அந்த ஸ்லைட் டெக்கில் சொன்னேன். ஒன்று ஒரு சைஸ் இப்பெல்லாம் வந்து நிறைய நமக்கு ஸ்பேஸ் தேவைன்றதை இதுதான் சொன்னேன் உங்களுக்கு. முன்னாடிலாம் வந்து உங்களுக்கு 100 MB-லேருந்தே ஹைப்பர்வைசர் இருக்கு. இது வந்து கேபிஸில் இருக்கும் உங்களுக்கு அந்த Type 0 ஹைப்பர்வைசர்லாம். ஓகே, தட் இஸ் ஆல் ஃபைன். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இதுல வந்து ஒரு VM எனக்கு லோட் பண்ணணும் அப்படின்னா 2 ஆப்ஷன் இருக்கு. இதில் போயிட்டு நான் இம்போர்ட் பண்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணேன்னா எனக்கு வந்து எந்த இடத்துல வந்து என்னுடைய அப்ளையன்ஸ் ஓப்பன் வர்ச்சுவலைசேஷன் ஃபார்மேட்ன்றது அந்த ஃபார்மேட்டை நீங்க வந்து எங்க வேணா யூஸ் பண்ணலாம். உங்களுடைய VMware-உடைய ஒர்க் ஸ்டேஷன், VMware-உடைய ESXi, Type 1, Type 2 ஹைப்பர்வைசர் ரெண்டுத்துலையுமே இந்த ஓப்பன் வர்ச்சுவலைசேஷன் ஃபார்மேட் யூஸ் பண்ணலாம். அது வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து VMware-க்கோ இல்லை Oracle-க்கோ இல்லை மைக்ரோசாஃப்ட்டுக்கோ கிடையாது. அது எந்த ஃபார்மேட் எங்கே வேணால் அதை இம்போர்ட் பண்ணிக்கலாம். அதனால தான் அதுக்கு பேரே ஓப்பன் வர்ச்சுவலைசேஷன் ஃபார்மேட், OVF ஃபைல்னு சொல்லுவாங்க. ஸோ இது எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக ஒரு VM வந்து கிரியேட் பண்ணுறது வந்து எதர் ISO-ல பண்ணலாம். ISO-ல பண்ணால் அது வந்து புதுசாக VM கிரியேட் பண்ணுறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரொம்ப லைட் வெயிட் லினக்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலி லினக்ஸ்லாம் இருக்குல்ல. ஸோ அதை நான் டவுன்லோட் பண்ணி காமிக்கிறேன். காலி லினக்ஸ் ஆர் காலி லினக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. காலி டிஸ்ட்ரிபியூஷன் போனீங்க அப்படின்னா காலி.org சைட்டில் இதில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் ஆப்ஷன் போனோம் அப்படின்னா டைரெக்டாக வந்து உங்களுக்கு 2 ஆப்ஷன் கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ இன்ஸ்டாலர் இமேஜ் ISO ஃபைலாக நீங்கள் பண்ண போறீங்களா இல்லை வர்ச்சுவல் மெஷினுக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ண போறீங்களான்னு கேட்குறாங்க. இது மட்டும்தான் ஆப்ஷன் கேட்டால் இல்லை, இங்கே நிறைய இருக்குது. உங்களுக்கு வந்து இப்போ மொபைலுக்கு டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன், லைவ் பூட் CD கிரியேட் பண்ணுறது, விண்டோஸ் சப் சிஸ்டம் ஃபார் லினக்ஸை ரன் பண்ணுறது, கண்டெய்னராக ரன் பண்ணணும்னா ரன் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே கொடுத்துட்டாங்க ஆப்ஷன். ஸோ காலி லினக்ஸ் இஸ் அவைலபிள் ஃபார் தீஸ் மெனி டிஸ்ட்ரிபியூஷன். இதில் நம்ம வர்ச்சுவல் மெஷின் கிளிக் பண்ணணும் 2 ஆப்ஷன் கண்டிப்பாக வரும். என்னென்ன, நம்மளுடைய VMware ஒர்க் ஸ்டேஷனா இல்லை VirtualBox அப்படின்றது கண்டிப்பாக வரும். இதுலேயே வந்து 32 பிட்னா இது 2 தான் இருக்கு. 64 பிட்னாலும் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு. ஸோ உங்களுடைய நெட்ஒர்க் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க டாரண்ட் வழியா டவுன்லோட் பண்ணலாம். அரல்ஸ் நீங்க டைரக்டா போய் டவுன்லோட் பண்றீங்க அப்படின்னா வர்ச்சுவல் மெஷினோட 64 பிட் டைரக்டா ஒரு ரெக்கமெண்டட் ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இட் வில் டேக் யூ டு
இந்த டவுன்லோட் ஸ்க்ரீன் இங்கே பாருங்க ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதுவும் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக டவுன்லோட் ஆகுது பாருங்க, 2.5 GB. 2.5 GB தான் வர்ச்சுவல் மிஷினுடைய கம்ப்ளீட் சைஸே. ஸோ இதை நம்ம வந்து டெப்ளாய் பண்ணி பார்க்கலாம். இதுல நிறைய டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. வேக்ரண்ட் வழியா எப்படி டெப்ளாய் பண்றது. ஸோ அங்கேயே கொடுத்துட்டாங்க பாருங்க, எனக்கு அவங்க சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ வேக்ரண்ட்னா என்ன டூலு, நம்ம எப்படி டாக்கர் வச்சு கண்டெய்னர் கிரியேட் பண்றோமோ வேகரண்ட் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், வர்ச்சுவல் மிஷினுடைய இமேஜ் ஆர் வர்ச்சுவல் மிஷினுடைய அந்த கம்ப்ளீட் பேக்கேஜ், அந்த என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ண முடியும். ஒரு ஃபைல் வச்சு நீங்க அதை வந்து பப்ளிக் கிளவுட்ல டிப்ளாய் பண்ணலாம், பிரைவேட் கிளவுட்ல டிப்ளாய் பண்ணலாம், உங்களுடைய ஆன் ப்ரமைசஸ்ல ஈவன் யூ கேன் டிப்ளாய் இட் ஆன் யுவர் வர்ச்சுவல் பாக்ஸ் ஆர் அதர் டூல்ஸ். ஸோ வேகரண்ட் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படின்றது டெமோ. ஓகே, அதுதான் நாங்கள் நெக்ஸ்ட் ஸ்லைட்ல வந்து ஸ்க்ரீனாக வச்சிருந்தாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வேக்ரண்ட் வழியா நம்ம எப்படி நம்ம ஒரு மெஷினை வர்ச்சுவல் மெஷினை கிரியேட் பண்ணி ப்ரொவிஷன் பண்ண முடியும். சேம் நம்ம டாக்கர் கிளாஸ் அட்டன் பண்ணீங்கன்னா டாக்கர் ஃபைல், ஜெங்கின்ஸ் கிளாஸ் அட்டன் பண்ணீங்கன்னா ஜெங்கின்ஸ் ஃபைல், கிட்டத்தட்ட அதே மாதிரி எப்படி நம்ம